மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இலங்கை அதிபர் தேர்தல் இன்னைக்கு காலையில தொடங்கினது நடந்துட்டு இருக்கு. நம்ம ஷோ டைம்ல பப்ளிஷ் ஆகிற டைம்ல முடிஞ்சிருக்கும் இலங்கை அதிபர் தேர்தல். அங்க நேரடியா போய் எப்படி தேர்தல் நடக்குதுன்னு நம்ம சிபி ப்ரோவும் நியாஸ் ப்ரோவும் அங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலங்கை அதிபர் தேர்தல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அனுரா குமாரா அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசி நேரத்துல சஜித் பிரேமதாசா கூட அடிச்சு மேல வருவாருங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு நாளைக்கு அந்த ரிசல்ட் வந்து தெரிஞ்சிரும். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த அனுரா குமாரா அவர் வந்து சீன ஆதரவு நிலைப்பாட்டு கொண்டவர். இந்திய எதிர்ப்பு கொள்கை கொண்ட ஒரு கட்சி தான் ஜேவிபி. அந்த கொஞ்சம் பிரச்சனை அப்ப இருக்குமோ? ஆமா, ஆனா வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ண நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அவர் நேரடியா டெல்லிக்கு கூப்பிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவங்க எல்லாம் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த ஜேவிபி கட்சி அவங்கள ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி, ஒரு இடதுசாரி அப்படின்லாம் சொல்லி இங்க இந்தியாவில் நடந்த இடதுசாரிகள் மாநாட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் ஒரு இனவெறி கட்சி அப்படிங்கறதான் அவங்களோட அடையாளமா இருந்துட்டு இருக்கு. சரி, யாரு ஜெயிக்கிறாங்க, ஏன் ஜெயிக்கிறாங்க, எதனால அவங்க ஜெயிச்சாங்க, இந்த எல்லா செய்திகளையுமே களத்துல இருந்து நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்க போறாங்க. இன்னைக்கு கூட அங்க இருந்து நியாசும் சிபியும் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம், தவறாம பாருங்க. அதே மாதிரி அவங்க இலங்கையில போய் ஏதோ பண்ணிட்டு இருந்தா, நீங்க டோல்கேட்டா போய் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களே? அதான், இது நம்ம ஊர்ல தாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எங்க போனாலும் டோல்ல இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஃபாஸ்டாக்ல வந்து பைசா இல்ல, பெனால்டி போடுறோன்னு 105 ரூபான்னா 210 ரூபாவா போடுறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? நிறைய பேர் தெரிவிக்கிறாங்களா. ஸோ டோல்கேட்ல எப்படி இருக்கு முறைகள், அப்புறம் கட்டண கொள்ளை எப்படி நாடு முழுக்கவே இருக்கு. ஏன்னா கட்டண கொள்ளை அதிகமா இருக்குன்னு தான் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதை தான் உள்ள போயிட்டு ஆய்வு செஞ்சோம். பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,30,000 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில டார்கெட்லாம் வச்சிருக்காங்களாமா. செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு துறையா இருந்துட்டு இருக்கு அந்த இது. அது சம்பந்தமா தான் ஒரு லைவ் ரிப்போர்ட்டா எடுத்திருக்கேன் வருண். ஓகே, இந்த வீடியோட லிங்கையும் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறோம். தொடர்ந்து விகடன் வெப் டிவியோட இணைஞ்சிருங்க. ஆட்சிக்கு வந்தாரு 3வது முறையாக. ஆனாலும் என் பழைய மெத்தடை மாத்திக்க மாட்டேன்னு ஒரே அடியா பறந்துகிட்டே இருக்காரு. நம்ம ஆட்கள் இலங்கை போன மாதிரி நாங்கெல்லாம் அப்பவே அப்படின்னு பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். இல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு போட்டியாக அமெரிக்கா போனாரான்னு தெரியல. குவாட் மாநாடுக்கெல்லாம் வந்துட்டு பங்கேற்க போறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அதிகாரப்பூர்வமாக இல்ல, இருந்தாலும் ட்ரம்ப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு வரும். ஆமா, நண்பரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு டியர் ஃப்ரெண்ட்ஸா தான் முஸ்தபா தான் பேசிக்கிறாங்க. ஸோ அவரை சந்திப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாநாட்டுல எப்படியும் ஜோ பைடனை சந்திக்க போறாரு. ட்ரம்ப்பை சந்திப்பாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஐநா பொதுச்சபையிலையும் உரையாற்ற போறாரு பிரதமர் மோடி. இந்த 3 நாட் பயணம் முடிச்சுட்டு தான் திரும்ப இந்தியா வராரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே அவருடைய இன்னொரு நண்பர் ராகுல் போயிட்டு வந்தாரு. ஓ, நண்பரா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி அவரோட கனவு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். பாஜகவோட கனவு திட்டமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குல்ல, இதை பத்தி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. அந்த ராம்நாத் கோவிந்த் குழுவோட பரிந்துரைகள்ல நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மாநில சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. இந்த சில மாதங்கள் கழிச்சே இந்த மாதிரி இன்னொரு தேர்தல், அதுவும் 30 லட்சம் பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். அதுல நிறைய குளறுபடி வரும். குறிப்பா மக்களே ஓட்டு போறதுல சோர்வடைஞ்சிருவாங்க, வாக்கு சதவீதம்லாம் அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னொன்னு, கூடுதலா 40 லட்சம் இவிஎம் மிஷின்ஸ் தேவை. இதுக்குனால நிறைய கோடி வந்து இழப்பு தான் ஏற்படும். இவிஎம் மிஷின்ஸ் அதிகமா வந்தாதானே இவங்களுக்கு நன்மை நினைப்பாங்க. 40 லட்சம். ஆமா, அதனால வந்து அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. இதை நாடாளுமன்றத்துல எம்பிக்கள்லாம் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கேள்வி எல்லாம், ஒரே நாடு ஒரே தேர்தல்னா கேக்குறீங்களே மோடிஜி, ஒரே தலைவர்னு நீங்க கேட்பீங்களோ பாஜகவுல? ஒரே பிரதமர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரோ? அப்ப இல்ல, அந்த ஐடியாலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3வது முறையா வந்திருக்காரு. 75 வயசுக்கு அப்புறம் கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் அவருக்கு 75 வயசு ஆக போகுது. அப்பதான் தெரியும் ஒரே தலைவர் ஒரே கட்சி இதெல்லாம் இருக்காங்க. அப்புறம் ஒரே சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா? ஒரே மாதிரிதான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், ஒரே மாதிரி தான் பாட்டு பாடணும், ஒரே மாதிரிதான் பேசணும், ஒரே மொழியை தான் பேசணும்.
ஒரே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையா இருக்கு. ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி. சரி, இன்னொரு பக்கம் வந்து ஒடிசால பிரதமர் மோடி வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுத்து நாங்க வந்துட்டோம்னா இந்த மாநிலம் வேற மாதிரி மாறிடும் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்து தான் இப்ப பாஜக ஆட்சி வந்து அங்க இருக்கு. பாஜக ஆட்சியில அந்த காவல் நிலையத்திலேயே ஒரு ராணுவ அதிகாரியோட வருங்கால மனைவியாக போறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காவல் அதிகாரிகளே இதை பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா போய் அவங்க வந்து அந்த ராணுவ அதிகாரியோட வருங்கால மனைவி வந்து ஒரு உணவகம் வச்சிருந்திருக்காங்க. அங்க வந்து இளைஞர்கள் சில பேர் தகராறு பண்ணியிருக்காங்க. அது தொடர்பா வந்து ஒரு புகார் கொடுக்க போயிருக்காங்க. கூடவே அந்த ராணுவ அதிகாரியும் கூட்டிட்டு தான் போயிருக்காங்க. அவரையும் வந்து அங்க வச்சு அவர் வந்து எங்களை தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை சிறையில் அடைச்சிட்டு இந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லையெல்லாம் அங்க உள்ள இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் பெருசானோன்னா மாநில மகளிர் ஆணையம் வந்து தலையிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 5 காவல் அதிகாரிகளையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க மேல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிரதமர் மோடி என்ன சொல்லுவார்? வேற மாநிலத்தில் நடந்திருந்தா இதை பயங்கரமா பேசிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ ஒடிசால நடந்தோம்னா அமைதியா இருக்காங்க. ஆமாமா வருண், பக்கத்து மாநிலம் தானே மேற்கு வங்கம். சும்மாவா விட்டாங்க? பாஜக கொதிச்சு போனாங்க, எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்கல்ல. ஆமா, அங்க வந்து அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்கணும்னு தொடர்ச்சியா நல்ல விஷயம் தான் அது. ஆமா, கண்டிப்பா போராடிட்டு இருந்தாங்க. மம்தா கவர்மெண்ட்டும் ரொம்ப அலட்சியமா தான் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. அதுல என்னன்னா இப்போ ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து போராட்டத்திலே தான் இருந்தாங்க. இந்த 41 நாட்களா போராட்டத்துல தான் இருந்தாங்க. இப்போ வரை 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே தவிர அந்த வழக்குல அந்த பெண்ணுக்கு இன்னும் நீதி கிடைக்கல தான். இருந்தாலும் இப்போ வந்து நாங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு வேலைக்கு வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். ஆமா, சவுத்துல இருந்து பல ஒரு பக்கம் பன்னு கிரீமு பெரும் பிரச்சனையா அரசியல் பரபரப்பை பத்த வச்சதுன்னா, இன்னொரு பக்கம் அதே சவுத்துல இருந்து லட்டு அகில இந்திய அரசியலையே அதிர்வுக்கு உள்ளாக்கி இருக்கு. பார்த்துட்டு தானே இருப்பீங்க. ஆமா ஆமா, லட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. திருப்பதி லட்டு விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய சர்ச்சை. இப்ப இது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவருமே ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட விரிவாக ஒரு அறிக்கை கொடுங்க, என்னதான் அதுல நடந்தது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. வரும் ஆக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு. ஆமா, கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த நிறுவனம் நெய் கொடுத்த நிறுவனத்திலையும் இன்னைக்கு வந்து மத்திய அரசு சார்பில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் சோதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்ல உள்ள AR டைரி ஃபுட்ஸ் அந்த நிறுவனம் தான் வந்து நெய் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அங்கதான் சோதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பால் முகவர்கள் சங்கம், தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து டெண்டர் விட்டு அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கும் போதே அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து நாங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை டெண்டர் விடுவோம், எல்லாம் தரமான நெய் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கடவுளை வச்சு ஒரு கீழ்த்தரமான அரசியல் தான் சந்திரபாபு நாயுடு பண்ணிட்டு இருக்காரு. ஆந்திரால சட்டம் ஒழுங்கு வந்து கம்ப்ளீட்டா சீர்குலைஞ்சிருச்சு. அது தெரியாம மக்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்கு தான் இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காருன்னு அவர் சொல்றாரு. ஆனா திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லைங்களா, திருமலா தேவஸ்தானம், அவங்களே ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறாங்க. என்னன்னா விலங்கு கொழுப்பு அதுல கலந்திருக்கு அப்படிங்கறத அவங்க தெரியப்படுத்திருக்காங்க. இதெல்லாமே முக்கியமான ஒண்ணு இல்லையா? ஒரு அசைவம் சாப்பிட்றவங்கள சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, சைவம் சாப்பிட்றவங்கள அசைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. தெரியாமலே இப்படி எதுவுமே கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியமான பிரச்சனையா தான் இருக்கு. இதுல யாரு உண்மை சொல்றா யாரு பொய் சொல்றாங்கிறது தான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து OSR காங்கிரஸ்ல இருந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வந்து ஆந்திர உயர்நீதிமன்றத்துல இப்ப புதன்கிழமை வரும் அப்படின்னு சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் 2 தரப்பும் நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கோம்லாம் சொல்றாங்க. OSR காங்கிரஸ்ல அப்படிலாம் நடக்கலன்னு, இவங்களும் நடந்திருக்குன்னு நாங்க நிறைய ஆதாரம் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. 2 பேரும் வைக்கும் போது நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். லட்டை சாப்பிடலாமா வேணாமாங்க, டேஸ்டா இருக்குங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த லட்டை சாப்பிட்டதுனால எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு, அந்த 4 வரி ஆங்கில பதிவு ஒண்ணு இருக்கு. இந்த பதிவை கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானவர்கள் வந்து போட்டிருக்காங்க. வரி மாறாம இருக்கும். ஆமா, வரி மாறாம இந்த லட்டு சாப்பிட்டதுனால எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத வரி மாறாம போட்டிருக்காங்க. இது BJP ஆட்கள் தான் போட்டிருக்காங்கன்னு OSR காங்கிரஸ்ல இருந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவு பேரும் எப்படி ஒரு வரி மாறாம இப்படி எல்லாரும் ஒரே விஷயத்த போட்டிருக்கீங்க. இதுலயும் அரசியலா. ஆனா உண்மையிலேயே திருப்பதி லட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம ஆட்கள் போறப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. செம்ம பிரசாதம் அது. ஆக மொத்தத்துல ஒரு அரசியல்ல திருப்பதி லட்டு
அரசியல்ல பட்டாசா வெடிச்சிட்டு இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப இந்த விவகாரத்தை பார்த்துட்டு உடனடியா கர்நாடகா முழுக்க உள்ள கோயில்கள்ல பிரசாதத்துக்கு நம்ம நந்தினி நெய்யை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அங்கே எதுவும் பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு. ஆமா, ஆந்திரா கர்நாடகாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த விலங்கு கொழுப்பு சர்ச்சை வந்து கிளம்பி இருக்கு. 2 பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. ஒருத்தர் யாருன்னா பாஜகவோட மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம், அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பாஜகவோட தொழிலாளர் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் அவரும் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழனியில உள்ள முருகன் கோயில்ல இங்க பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்கல்ல, அந்த பஞ்சாமிர்தத்துலயும் இந்த ஏஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து நெய்யெல்லாம் வாங்கி பண்றாங்க, அதுலயும் கொழுப்பு இருக்கு, விலங்கு கொழுப்பு இருக்குன்னு அவங்க ஒண்ணு கொளுத்தி போட, இப்போ வந்து கோயில் நிர்வாகம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம நாங்க ஆவின் நெய் தான் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல புகாரும் கொடுத்திருக்காங்க. அதான் தமிழ்நாடு அரசாங்கமும் துறை வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே விலங்கு கொழுப்பு வந்துட்டு இதுல கலக்கல, தவறு அப்படின்னு சொல்லி இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சரான சேகர் பாபு அவருமே இப்படி தவறான விஷயத்தை பரப்பக்கூடியது யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், வினோஜ் செல்வம் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் அரசாங்கம் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ரீதியில தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க போல. கமல் தான் விஸ்வரூபம் எடுத்தாருன்னா இவங்களும் எடுக்கிறாங்க. விஸ்வரூபம் எடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. இன்னைக்கு இன்னொரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு, அது அப்புறம் பேசுவோம். இப்ப நம்ம சிஎம்மோட விஸ்வரூபத்தை பார்த்துருவோம். என்னன்னா, இப்பதான் மாஜி அமைச்சர் SP வேலுமணி அவர் மீது ஒரு புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இல்லையா? இப்ப அதே போல முன்னாள் அமைச்சர் அதிமுக மாஜி இல்ல அவர் எங்க கட்சியே இல்ல, அவர் முன்னாள் அமைச்சர் மட்டும் இல்ல, முன்னாள் அதிமுக காரரா வந்து அவரை எடப்பாடி ட்ரீட் பண்றாரு. தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்லாம் வச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஒரத்த நாடு சட்டமன்ற உறுப்பினர் தற்போது வைத்தியலிங்கம் அவரு 2011-16 அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்ப தனியார் நிறுவனத்துக்கு அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருந்திருக்காரு. அதுல லஞ்சம் பெற்றார். அதாவது கிட்டத்தட்ட 27,09,90,00,000, அதாவது சுமார் 28 கோடி ரூபாய் அளவுல லஞ்சம் பெற்றார்கள் அப்படிங்கறது அவங்க மீதான புகாருங்க. வைத்தியலிங்கம் மட்டும் கிடையாதுங்க, அவருடைய மகன்கள் அவங்க உட்பட கிட்டத்தட்ட 11 பேர் மீது ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சீனை ஓட விட்டுருக்காங்க. ஆமா, அதனால வந்து இப்போ நேத்தே எடப்பாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, SP வேலுமணி வந்து டார்கெட் பண்ணி வேணும்னே பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவருக்கும் அதே தான் சொல்லுவாரா வைத்தியலிங்கத்துக்கும்? ஏன்னா இவங்களை வந்து கட்சி விட்டுலாம் அவங்க நீக்க கிடையாது. அப்படி பண்ணிடவும் நிறைய இதெல்லாம் இருக்கு சட்ட ரீதியா. சொல்லுவாரா சொல்லாம இருப்பாரா? அந்த நேரத்துல ஆட்சி பொறுப்புல இருந்தது இவங்க ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர். அதனால சொல்லி மாட்டிக்க வேணாம், ஏன்னா அம்மா ஆட்சி காலத்துல லஞ்சமான்ட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அமைதியாவே இருந்துருவாரு. அத்தனை லட்சத்தையும் அந்த வண்டுமுருகன் அவர்கிட்ட தாங்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா படம் ஞாபகம். ஆமா, சரி, OPS ஆதரவாளருக்கும் இப்போ வந்து செக் வைக்கிறாங்களா இல்ல உண்மையில என்ன நடந்துச்சுங்கிறது இந்த விசாரணையில தெரிய வரட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதுல வந்து ஏற்கனவே 10 பேர் மேல குண்டர் சட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 15 பேர் மேல திரும்பியும் குண்டர் சட்டத்தை போட்டிருக்காங்க. ஆனா இந்த வழக்கை வந்து காவல்துறை நாங்க வந்து பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னா கூட இப்போ வரையும் வந்து இதுல ஒரு தெளிவான ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கலங்கிறதுனால ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வந்து ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. சீக்கிரம் கூடிய விரைவில் இந்த விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கறதும் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. வேட்டையன் டீசர் ரிலீஸ் ஆனிச்சுன்னா இங்க நாங்க பொதுக்குழு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காரு போட்டியாளர். இன்னுமா அரசியல்ல போட்டியாளர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் வரவே இல்லை, இவர் வந்திருக்காரு. அரசியலே பேசாதீங்கன்ட்டாரு ரஜினிகாந்த், இப்பெல்லாம் கேட்காதீங்கன்ட்டாரு. மக்கள் நீதி மையம் அதனுடைய தலைவர் கமல்ஹாசன் அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு அரங்கேறி இருந்ததுங்க. தீர்மானங்கள்லாம் சுமார் 16 தீர்மானங்கள் ஏற்றி இருக்காங்க. நிறைய விஷயம் நம்ம சக்சஸ் பண்ணோம், அந்த வழக்கமான நம்ம சூப்பரா வரணும் அப்படிங்கிற ரீதியிலாம் தீர்மானம் ஏற்றி இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு தீர்மானம் 25ஆம் தேதிக்குள்ளார ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாரையும் 5000 பேர்களை வந்து நம்ம கட்சியில சேர்த்துடணும், பூத் கமிட்டிகளை வலுவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. 25ஆம் தேதினா 3 நாள் தானே இருக்கு, எப்படி 5000? ஜூன் 25ங்க. ஜூன் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷமா? அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ளார அப்படின்னு டார்கெட் கொடுத்திருக்காரு. டார்கெட் அடுத்த வருஷம் வரையும் இருந்தா கூட 5000 ஒவ்வொரு தொகுதிக்குங்கிறது அவங்களுக்கு 5000 அப்படின்னு போனவங்க எல்லாம் திரும்ப கூட்டிட்டு வாங்குங்கிற மாதிரி சொல்லி
சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த தீர்மானங்கள்ல வந்து ஒன்று வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அதே மாதிரி போட்டியிடுற வயசு, தேர்தலில் போட்டிடுறது இளைஞர்களோட பங்கு அதிகரிக்கணும், 25 வயசா இருக்கிறத 21 குறைக்கணுங்கிற தீர்மானம்லாம் வந்து போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க முதல் தீர்மானம் அதுவே வந்து பயங்கரமா ஒரு பாராட்டு பத்திரம் மாதிரி அவருக்கு எழுதியிருக்காங்க. அவருக்கு தன்னுடைய துறையில் அளப்பரிய சாதனைகளை செய்த தன்னிகரற்ற தமிழ் ஆளுமை நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் கடந்த காலத்தை அறிந்து நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை கணித்து செயலாற்றுகிற தடைக்கற்களை படிக்கற்களாக்கி மறுபடியுமா சோதனைகளை வென்று சாதனைகளை பட்டியலிட்டு காட்டிய தனித்துவம் மிக்க தலைவர் அப்படின்ட்டு இருக்காங்க. உள்ளே வைக்கல எங்கேயும். ஆமா, அதுல வந்து நமக்கெல்லாம் புதிய அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர். என்ன கற்றுக் கொடுத்தாரு? அந்த பார்ட் டைமா பண்றாருல, அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். தக் லைஃப் அந்த படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இதையும் பாத்துக்கிறாருங்கிறனால புதிய அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு. அது மாதிரி அவர் பண்ண விஷயங்கள், ஈழ பிரச்சனைக்கு வந்து போராடி இருக்காரு, பாபர் மசூதி இடிப்புக்கு குரல் கொடுத்தவர் அப்படிங்கறதெல்லாம், இடிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தவர், தப்பா சொல்லிடக்கூடாது, இடிப்புக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இப்படி ஒரு தலைவர் தான் நமக்கு திரும்பியும் தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மானிமாவுக்கு நீங்களே தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. யார் இருப்பா அதான் என்னத்த சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அவர் வந்து திரும்ப நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பொதுக்குழுல அவரை தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. தீர்மானம் கட்சிக்காரங்களாம் ஆசைப்படுறீங்க, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு. ஏஜென்ட் விக்ரமா நான் பொலிட்டிக்கலா வரப்போறேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு. அடுத்து வந்து அந்த ராஜ்யசபா சீட்டு மட்டும் நான் கேட்க வந்த அந்த ஒரு ராஜ்யசபா சீட் அது வந்து ஜூன் மாசத்துக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். அந்த 25க்குள்ள 5000 பேர் வராங்களோ இல்லையோ இந்த பதவி வந்துரும் அப்படிங்கறதுதான் தெரியுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நிறைய பேர் தேர்வுலாம் எழுதி கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேர் போய் நம்பிக்கையோட எழுதுவாங்க. ஆனா அந்த பணியிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பல எதிர்கட்சி தலைவர்களும் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க, நீங்க வந்து காலி பணியிடங்களை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப குரூப் 4ல வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டுக்கான அந்த காலி பணியிடங்கள்ங்கிறது 6244 இருந்தது. அது 6724 நாங்க அதிகரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்குள்ள நாங்க 75,000க்கும் அதிகமான மாணவர்களை, இளைஞர்களை நாங்க வேலைக்கு அமர்த்துவோம்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்றது மட்டும் இல்லாம செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றதுதான் செய்வாப்ல இந்த ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மைக்ல மட்டும் முழங்குற மாதிரி இல்லாம இதுலயும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் காலி பணியிடங்களை அதிகரிக்கணும் அப்படின்னு இந்த நிறுவனம் உடனே வந்து நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு செய்யறாங்களோ என்னவோ தெரியல. ஒரு நிறுவனம், நம்ம செல்போன்லாம் பேசுவோம் இல்லையா, சாம்சங் நிறுவனம், அவங்க அங்க தொழிலாளர்கள் ரொம்ப நாளாவே போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கான அந்த ஊதியம் ஒழுங்கா கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம சங்கம் வைத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அந்த நிறுவனம், சாம்சங் நிறுவனம் அதுக்கு அனுமதி எல்லாம் தரல. அது மட்டும் இல்லாம நிறைய தொழிலாளர்கள் உரிமை சார்ந்த விஷயங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சாம்சங் நிறுவனம் வந்துட்டு மறுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதான் தொழிலாளர்கள் முன்வைக்கக்கூடிய புகாரா இருந்துட்டு இருக்கு. சோ அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கவங்கள இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறுவனம் அந்த தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டவங்க சொன்னதுதான், நீங்க இதே மாதிரி போராடிட்டு இருந்தீங்கன்னா நாங்க வேலையை விட்டு தூக்கிடுவோம், என்ன வேணாலும் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு, காலி பணியிடங்களை அதிகரிச்சிருவோம் அப்படிங்கிற ரீதியில மிரட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது வந்து நீங்க வேலைக்கு வரலன்னா சம்பளமும் கிடையாது, உங்களை வேலையை விட்டும் தூக்கிடுவோன்னு ஒரு வெளிப்படையான மிரட்டல் தான் விடுத்திருக்காங்க. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு இதுல தலையிடணும், அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு படியே வந்து யூனியன் அமைக்கிறதுங்கிறது உரிமை தான், அதை முதல்ல அந்த நிறுவனம் எப்படி மறுக்கிறாங்கிற கேள்வியும் இருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு இப்போ வரையும் இதுல ஃபுல் ஃபிளஜ்டா சாம்சங்க்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பையும் பதிவு பண்ணாதனால தொழிலாளர்கள் ரொம்ப துவண்டு போய் இருக்காங்க. இவர் எப்ப பேசினாலுமே அங்க ஜோசப் ஸ்டாலின் யுஎஸ்எஸ்ஆர்ல அவரை பார்த்தா அப்பா வந்து ஸ்டாலின் இந்த பேர் வச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாரு. அவரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவருமே சொல்லுவாரு, நான் மட்டும் திமுகவில் இல்லாம இருந்தேன், நான் ஒரு கம்யூனிஸ்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் திரும்ப நினைச்சு பார்த்துட்டு சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஒரு தலையிட்டு உரிய நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கணும். இன்னொரு விஷயம், சென்னை உயர்நீதிமன்றம் அங்க வந்து இப்ப கூடுதலா 5 நீதிபதிகளை நியமிச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொலீஜியம் பரிந்துரைத்தது படி பேர்ல இந்த 5 பேரும் வந்து நிரந்தர நீதிபதிகளா ஆக போறாங்க. ஜிம் போகணும், உடம்ப குறைக்கணும், கமிட்டட் ஆகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்.
அட அதை உள்ள வை குமார், நியூ இயருக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. உள்ள இப்போ ஏன் மச்சான் தினமும் மதியம் ஜூஸ் மட்டும் குடிக்கிறா? ஃப்ரெண்ட், சொந்த ஊரை விட்டுட்டு சென்னையில வந்து வேலை செஞ்சு பாருடா, அப்பதான் சாப்பிட கூட கையில காசு இருக்காதுங்கிறது தெரியும். ஜூஸ் எவ்வளோடா? 70 ரூபா. சாப்பாடே அதோட கம்மியா கிடைக்குமே. பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய். ஹரியானா தேர்தலில் பாஜக வாக்குறுதிங்க. இலவசத்தை எதிர்க்கும் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் இது தெரியுமா? புரட்டாசியில 2 வகையினர் இருக்காங்க. வீட்டை தெய்வமா பார்ப்பவர்கள், ஹோட்டலை தெய்வமா பாக்குறவங்க. ஹோட்டல்ல கொஞ்சம் கவனமா தான் சாப்பிடணும். ஏன்னா வெளியே பிரியாணி வாங்கி சாப்பிட்டா நிறைய பேருக்கு முடியலங்கிற செய்தியெல்லாம் வருது. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டு பகுதிக்கு வந்தாச்சு வருண். எனக்கு தெரிஞ்சு அவார்டு அவருக்காக தான் இருக்கும். பல அவதாரங்களை எடுத்துட்டு இருக்காரு. சினிமாவிலையும் ஒரே படத்துல 10 அவதாரம் தசாவதாரம்லாம் எடுத்தாரு. ஆமா, ரியல் லைஃப்ல 2 அவதாரம் தான் இப்போதைக்கு எடுத்திருக்காரு. ஒண்ணு கட்சி தலைவர், இன்னொன்னு நடிகர் அப்படிங்கிறது. நான் நினைச்சேன் அவருடைய கட்சியிலயும் 2 அவார்டு அவதாரம் எடுத்திருக்காரு போல. கட்சி தலைவர், மறுபடியும் கட்சி தலைவர். ஆமா, மீண்டும் நானே வந்தேன் அவரோட பாட்டு இருக்குல்ல, அது மீண்டும் நானே வந்தேன். சரி, ராகவர்ல விட்டுருங்க. அந்த மீண்டும் நானே வந்தேன்ங்கிற மாதிரிதான் திரும்பியும் தலைவராயிருக்காரு மானிமாவுக்கு கமலஹாசன். ஸோ அவருக்கே வந்து மீண்டும் நானே வந்தேன் அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்புறோம். நன்றி. மறக்காம பாருங்க டோல்கேட் வீடியோ. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.